கோழிக்கு உள்ள தீவனம். இது வந்து நம்ம செல்ஃபாக ஓனாக மெயின் பண்ணது. மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, 4 கருவாடு, தேவையான அளவு உப்பு, இதை எல்லாத்தையும் அரைச்சி கோழிக்கான ஃபீடை வந்து நம்மளே உருவாக்கின ஃபீடு. இந்த ஃபீடை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம கோழிகளுக்கு வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சில வழிமுறைகள் இருக்குது. என்னென்னா அந்த ட்ரேயில் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு, அந்த தண்ணி இப்போ 4 கோழி இருக்குன்னா 4 சைஸில் உள்ள ட்ரே வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபீடை ஃபில் பண்ணுறது இதுக்கு எதனால் நம்ம செய்கிறோன்னா, கோழி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வெறும் ஃபீடை வச்சிங்கன்னா கீழே சிந்தும், இறஞ்சிரும். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜுங்கிறது எதுவுமே இருக்காது. கோழிக்கு இப்போ நான் அந்த ஃபீடை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த வாட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி அந்த நம்ம வைக்கிற ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஈரமாயிடும். ஈரமானதுக்கப்புறம் அதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நல்லா அமுக்கி விட்டதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஈரமாயிடும். இந்த ஃபீடை நம்ம கோழிக்கு வைக்கிறதுனால என்ன ஆகுனா, கோழியோட க்ரோத்னஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபீடை கொண்டு போகும்போதே கோழி வந்து அதை சாப்பிட்றதுக்கு வந்து எப்படி ஆர்வமாக இருக்குங்க தெரியும். இப்போ நம்ம கோழிக்கு இந்த ஃபீடை வச்சாச்சு, எவ்வளோ ஒரு சீக்கிரமாக அது சாப்பிடுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இவ்வளோ இது தண்ணி ஃபில் பண்ணி வைக்கும்போதே அது கொஞ்சம் கொஞ்சம் இறக்கிது கீழே. இதே நம்ம தண்ணி அதை ஃபில் பண்ணாமல் நம்ம வச்சோன்னா சுத்தமாக எல்லாத்தையும் கீழே இறச்சி தள்ளிடும்.